அனைவருக்கும் வணக்கம். கலஸ்தர தோஷம் அப்படின்னா என்ன? பெரும்பாலும் எல்லா ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா அது கலஸ்தர தோஷம் இருக்குது. கலஸ்தர தோஷம் ஒரு பொதுவான கருத்து. திருமணம் தாமதமாவதை என்ன காரணம் என்பதை கணிக்க தெரியாமல் பொதுவாகவே இந்த கலஸ்தர தோஷம் என்ற வார்த்தை எல்லா ஜோதிடராலும் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. அப்படி என்ன இந்த கலஸ்தர தோஷம் அப்படிங்கிறத பெரிய தோஷம் அப்படிங்கிறதும் இல்லை. கலஸ்தர தோஷம்னா என்ன? 7ஆம் வீடு 8ஆம் வீடு பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் 8ஆம் வீட்டில் பாவகிரகங்கள் சனி செவ்வாய் ராகு அமர்ந்திருக்கும் நிலையில் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் நிலையில் கலஸ்தர ஸ்தானாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் கலஸ்தர பாவகம் பாதிப்படையும். அது எப்போ நடக்கும்? அது சம்மந்தப்பட்ட தசாபுத்தியில் தான் நடக்கும். எதுக்குமே தசாபுத்தி வரணும். தசாபுத்தி வராமல், அதாவது 7ஆம் இடத்துல ராகு செவ்வாயெல்லாம் இருந்து செவ்வாய் ராகு திசையில் வராமல் போனால் கலஸ்தர தோஷம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த கலஸ்தர தோஷத்தையெல்லாம் பற்றி வேண்டியது. செவ்வாய் தோஷம் மாதிரி தான் கலஸ்தர தோஷம். 1000த்தில் ஒருத்தருக்கும் லட்சத்தில் ஒருத்தருக்கும் அந்த தோஷ அமைப்பு இருக்கும். 7ஆம் பாவகம் 7ஆம் பாவகாதிபதி காரகம் சுக்கிரன் இவரெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தால் தான் கலஸ்தர தோஷம். எல்லா நிலையிலையும் கலஸ்தர தோஷம் அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பெரும்பாலும் தோஷங்கிற வார்த்தையே ஜோதிடத்திலிருந்து தவிர்க்கப்பட வேண்டும். ஏன்னா தோஷத்தை சொல்லி தான் பரிகாரம் செய்ய வைக்கிறாங்க. இந்த அமைப்பில் கலஸ்தர தோஷம் என்பது என்ன? இந்த ஜாதகத்திற்கு கலஸ்தர தோஷம் இருக்கிறதா? இந்த ஜாதக வாடிக்கையாளர் பார்த்தீங்கன்னா ஃபோனில் கூப்பிட்டு எனக்கு கலஸ்தர தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, வாழ்க்கை நிலைக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. கலஸ்தர தோஷம் என்பது 7ஆம் இடம் 7ஆம் இடத்தில் பாதிக்கப்பட்டிருக்கும்போது, சில நிலைகளில் 7ஆம் பாவகம் அதிக சுபத்தன்மையுடன் இருக்கும்போது, வளர்வரை சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்ற குரு இவர்கள் 7ஆம் இடத்தில் இருக்கும்போது அளவிற்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சம் என்பதற்கு நம்ம கலஸ்தர தோஷம் ஏற்படும். அதாவது கலஸ்தர தோஷம்னா நம்ம மனைவி நிலைக்காது. இது போன்ற அமைப்புகள் தான் இந்த கலஸ்தர தோஷம். கணவன் வாழ்க்கை துணை நிலைக்காத அமைப்பு தான் கலஸ்தர தோஷம்னு சொல்கிறோம். அது எல்லாருக்கும் ஏற்பட்டதில்லை. எங்கேயோ 1000த்தில் ஒருத்தருக்கோ லட்சத்தில் ஒருத்தருக்கோ ஏற்படுது. இந்த அமைப்பில் கலஸ்தர தோஷமே இல்லாத ஜாதகத்தை எப்படி கலஸ்தர தோஷம்னு சொல்கிறாங்க? இந்த ஜோகத்துக்கு கலஸ்தர தோஷம் இருக்கிறதா என்பதை வீடியோவில் பார்க்கலாம். இந்த உதாரண வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இந்த ஜாதகம் எனக்கு கலஸ்தர தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு புலம்புறாரு. சரி, இந்த ஜாதகம் பிறந்தது பார்த்தீங்கன்னா 21/11/1993 4:50 AM அளவில் பிறந்திருக்காரு. துருவ லக்னம், கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம். லக்கணத்திலேயே புதன் குரு சுக்கிரன். 2ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் ராகு. 5ஆம் இடத்தில் சந்திரன் சனி. 8ஆம் இடத்தில் கேது. இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக நிலை. இங்கே 7ஆம் பாவகாதிபதி கெட்டுத்தான் இருக்கிறார். 7ஆம் பாவகாதிபதி செவ்வாய் ராகுடன் இணைந்து சூரியன் செவ்வாய் ராகு 3 பாவகிரகங்கள் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். சனியும் பார்க்கிறார். ஆனாலும் 2ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறார், வர்க்கோத்தம நிலையில் இருக்கிறார். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். 2ஆவதாக செவ்வாய் ராகு திசைகள் முடிந்துவிட்டன. முடிஞ்ச ஒரு படம் அந்த கிரகம் அந்த கிரகத்தினுடைய பிளேயிங் ரோல் முடிஞ்சு அந்த கிரகம் திரும்ப ஒன்றும் அந்த கிரகத்தினுடைய ஆக்ஷன் முடிஞ்சு அந்த கிரகம் திரும்ப இந்த ஜாதகருக்கு பலன் தரப்போவதில்லை. புத்தியிலெல்லாம் தசாநாதனுக்கு உட்பட்டு தான் புத்திநாதர் வேலை செய்வாங்க. புத்தி தனியாக தன்னிச்சையாக புத்திநாதர்கள் செயல்பட முடியாது. தசாநாதனுக்கு கட்டுப்பட்டு தான் புத்திநாதர்கள் செயல்பட வேண்டியதில்லை. சரி, இந்த ஜாதகத்துக்கு இப்போ குருதசை நடக்குது. 2 கிரகங்கள் திக்பலம் அடைந்திருக்கணும். குருவும் புதனும் லக்னத்தில் திக்பலம், லக்னாதிபதி லக்னத்திலே ஆட்சி. 7ஆம் வீட்டை 3 சுவர்கள் பார்க்கிறார்கள். 7ஆம் வீட்டை சனி பார்த்தாலும் அவர் வளர்பிறை சந்திரனுடன் இணைந்து குருவின் பார்வையை வாங்கி பார்க்கிறார். எனவே குரு திசையில் நல்ல திருமணம், நல்ல மன வாழ்க்கை, நல்ல குழந்தை பேர், ஆண் வாரிசு எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தானே. இதை போய் எப்படி கலஸ்தர தோஷம்னு சொல்கிறது? 2ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் ராகு இருந்துட்டாலே கலஸ்தர தோஷமா? சனியும் பார்க்கிறார். 2ஆம் பாகம் ஒட்டுமொத்த பாவகிரகம் தாக்குதலால் ஆட்கொட்டப்பட்டுத்தான் இருக்கிறது. ஆனாலும் அந்த 2ஆம் பாவத்தை கெடுத்த செவ்வாய் ராகு திசைகள் முடிந்துவிட்டன. எனவே அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. 7ஆம் பாவகம் நன்றாக இருக்கிறது, காரகம் சுக்கிரன் நன்றாக இருக்கிறார். பாவகம் காரகம் ஆதிபத்தியம் 3ம் கெட்டால் தான் அந்த வீட்டு பலன் நடக்காது. 1 இருந்தால் கூட நடக்கும், 2 இருந்தால் நடக்கும். 7ஆம் இடத்து பாவத்தை 3 சுவர்கள் பார்க்குறாங்க. இது கலஸ்தர தோஷமெல்லாம் கிடையாது. இதை போய் கலஸ்தர தோஷம் என்று பெரிதிப்பட்டுக் கொண்டு ஜோதிட வாடிக்கையாளரை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கலஸ்தர தோஷம் என்பது என்ன? 7ஆம் பாவகம் 2, 7, 8 பாவ கிரகங்கள் அமர்ந்தது. குறிப்பாக 7ஆம் வீடு தான் கலஸ்தர பாவம். 7ஆம் வீட்டில் பாவ கிரகங்கள் அமர்ந்து அதனுடைய தசை வரும்போது அது தோஷத்தை செய்யும். சுபத்தன்மை இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகம் 7ஆம் பாவகத்தை கெடுக்கும். அதே ஒரு குருவின் தொடர்பு, ஒரு சுக்கிரனின் தொடர்பு இருந்துவிட்டால் அந்த தோஷமெல்லாம் கிடையாது. 7ஆம் பாவகத்தை 3 சுவர்கள் பார்க்கும்போது கலஸ்தர தோஷம் எங்கிருந்து வரும்? கலஸ்தர தோஷமெல்லாம் இல்லை. எனவே ஜாதகத்தில் தோஷத்தை செய்யக்கூடிய கிரகங்களுக்கு தசாபுத்தி வரும்போது தான் அந்த தோஷம் நடைமுறையில் இருக்குமே தவிர அந்த கிரகத்தின் தசை நடைமுறையில் வராவிட்டாலோ அல்லது முன்பே நடந்திருந்தாலோ அதை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை. நடக்கும் சம்பவங்களை சுட்டி காட்டும்போது
தசாபுத்திகள் தான் நடக்கும். ஜாதகருக்கு என்ன நடக்கும் என்பதை சுட்டிக்காட்டுவது தசாபுத்திகள் தான். தசாபுத்திகள் தான் மெயின். குரு சனி புதன் அடுத்தடுத்து யோக தசைகள் இந்த ஜாதகருக்கு வருகிறது. ஜாதகரே படிச்சுனாலும் ஐடி கம்பெனிகள் நல்ல சம்பளத்தில் இருக்கார், நல்ல மன வாழ்க்கை அமையும். ஏன்னா 7ஆம் பாவமும் அதிக சுபத்தை 6ஆம் பாவத்தை 3 சுபர்கள் பார்க்குறாங்க. இந்த சனி பார்க்குறாரு அப்படிங்கிறத கூட வடகிழ சந்திரனின் பார்வை குருவின் நினைவோடு வாங்கி சுபத்துவமாக பார்க்கிறோம். ராஜயோகாதிபதியின் பார்வை என்ற நிலையெல்லாம் எடுக்க வேண்டும். எனவே எதற்கெடுத்தாலும் கலஸ்தர தோஷம் என்று ஜாதகரை குழப்பி பரிகாரத்தில் தர வேண்டிய அவசியம் ஜோதிடருக்கு இல்லை. கலஸ்தர தோஷம் என்பது 7ஆம் இடம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும். காரணம் சுக்கரனும் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கலஸ்தர தோஷம். சில நிலைகளில் சுக்கரன் 7ஆம் இடத்தில் இருக்கும்போது காரக பாக நஷ்டத்தை தருவார். பாவத்துவமாக இருக்கும்போது அதுபோல கலஸ்தர தோஷம் தான். அதுவும் அந்த திசை வரும்போது தான் நடக்கும். எனவே எல்லா நிலைகளிலும் கலஸ்தர தோஷம் என்ற ஒன்றை குற்றம் சாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி, வணக்கம்.